اللهم صل وسلم وبارك عليه يا سيدي سندي غوثي ويا مدني كلي ظهيرا على الأعداء بالمدني مجير إرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محيي الدين புகழனைத்தும் ஏகவல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனின் ஸலாத்தும் ஸலாமும் நம் உயிரினும் மேலான உத்தம திருத்தூதர் ஹாத்தமுல் அன்பியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வழியை சற்றும் சரிகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள் மூலியமாகவும் குறிப்பாக ஜும்மாவுடைய நன்னாளில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஜும்மா ஜமாதுல் அவ்வல் மாதத்துடைய 4வது ஜும்மாவில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஜும்மா நன்னாளின் பொருட்டினாலும் குறிப்பாக இன்றைய தினம் ஜமாதுல் அவ்வல் பிறை 22 குத்துபுல் அக்தார் சுல்தான் ஆரிஃபீன் அஸ்ஸீர் அஹ்மத் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹுடைய உருஸ் தினம். அஹ்மத் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹுடைய துஆ பரக்கத்தினாலும் அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் நாட்டு தேட்டங்களையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவானாக. நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய், முசீபத்துகள், பொறாமைக்காரர்களுடைய பொறாமை பார்வைகள், நோய் நொடிகள் அனைத்தை விட்டு அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய சமூக மக்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்திருவானாக. நாம் செய்கிற எல்லா விதமான நல்ல அமல்களையும் நல்ல காரியங்களையும் அல்லாஹ் தஆலா அவனுடைய கருணையினால் அதை பரிபூர்ணமான முறையில் கபூல் செய்வானாக. சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா ஒருவரை தன்னுடைய அடியானாக ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு அடியானிடத்தில் இருக்க வேண்டிய குணம், ஒரு அடியான் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது وَعِبَادُ الرَّحْمَنِ الَّذِينَ يَمْشُونَ عَلَى الْأَرْضِ هَوْنًا, ரஹ்மானுடைய அடியார்கள் யார் என்றால் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹவ்னா, இந்த பூமியில் அவர்கள் பணிவாக நடப்பார்கள், அவர்கள் தான் இறைவனுடைய அடியார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றார். அது மட்டுமில்லை, கியாமத் நாளில் வெற்றி யாருக்கு, அல்லாஹ் தஆலா யாரின் பக்கம் கியாமத்துடைய வெற்றியை அமைத்திருக்கிறான் என்பதை சொல்லும் பொழுது குர்ஆன் சொல்லுகிறது, தில்கத் தாருல் ஆகிரத்து நஜ்அலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா. அந்த மறுமை நாள் என்பது அது யாருக்காக வேண்டி நாம் அமைத்திருக்கிறோம் என்றால், லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்தி, இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர்களுக்கான பெருமைகளை அவர்கள் தேடிக்கொள்ள மாட்டார்கள். அந்த பெருமையை தேடி மற்றவர்களை ஃபஸாதில் ஆழ்த்த மாட்டார்கள். வல் ஆகிபத்து லில் முத்தகீன், நாளை மறுமையில் நல்ல முடிவு என்பது இறைவனுடைய தக்வாவுடையவர்களுக்கு என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றார். ஆக இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் ஒரு மனிதன் கடைபிடிக்க வேண்டிய விஷயம், இறைவனுடைய அடியான் என்பதற்கான ஒரு மனிதனுடைய அடையாளம் என்னவென்றால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் கடைபிடிக்கிற பணிவு. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு செல்வங்களை, எவ்வளவு அந்தஸ்துகளை கொடுத்திருந்தாலும் அவன் பணிவு என்கிற விஷயத்தை கடைபிடிப்பானேயானால் அவனிடத்தில் அந்த செல்வமும் நிரந்தரமாக இருக்கும், அந்த கண்ணியமும் நிரந்தரமாக இருக்கும். எந்த நேரத்தில் அந்த பணிவு நம்மை விட்டு போகிறதோ, பெருமை என்கிற ஒரு விஷயம் நமக்குள் வருகிறதோ, அது வரும் பொழுது அல்லாஹ் தஆலா நம்ம நினைக்காத விதத்தில் நம்மளை பிடிச்சிடும். எந்த இடத்துல ஒரு மனிதனுக்கு
பெருமை என்பது இறைவனை மறந்த நிலைதான் பெருமை. யார் இறைவனை நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எப்பொழுதுமே பெருமைப்பட மாட்டாங்க. காரணம், நமக்கு எது வந்தாலும் இது ரப்பு தந்ததுன்னு நினைப்பாங்க. இது என்னுடைய ரப்பு தந்தது அப்படிங்கிற சிந்தனையை போகும் பொழுது ஒரு மனிதன் பயன்படுத்துகிற வார்த்தை, இது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுன்னு. அப்ப அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான், நீ சம்பாதிச்சியா, சரி உன்னுடைய சம்பாதியம் என்னன்னு பார்த்துக்கணும், அந்த மாதிரி ஆகிவிட்டது. இன்னும் சொல்ல போனால் சாலிஹீன்கள் வலிமார்களுடைய அடையாளம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் அவர்கள் பணிவாக இருப்பார்கள். பணிவுதான் இறை நேசத்திற்கு காரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் முழுக்க முழுக்க தன்னை பணிவாகவே வைத்திருப்பார்கள். எந்த அளவுக்கு சொன்னா, இப்ப சொல்ற விஷயம் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமா கேட்க வேண்டிய விஷயம். என்ன அப்படின்னா, நம்முடைய சாப்பிட்ற நடைமுறைகள் இருக்கு இல்லையா, அதை நம்ம கொஞ்சம் மாற்றி இருக்கணும். வீட்டில் உட்காந்து சாப்பிடும்போது எங்கே உட்காந்து சாப்பிடுவாங்க? பெரும்பாலும் எல்லா வீடுகள்லையும் டேபிளில் உட்காந்து சாப்பிட்ற நிலைமையாச்சு. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சுன்னத் என்ன அப்படின்னா, கீழே உட்காந்து சாப்பிடுறது, கீழே உட்காந்து கீழே வச்சு சாப்பிடுறது. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத். இப்படி உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இன்னமா அன அப்துன் அஜ்லிசு கமா யஜ்லிசுல் அப்து. நான் ஒரு அடிமை, இறைவனுடைய அடிமை. அஜ்லிசு கமா யஜ்லிசுல் அப்து, ஒரு அடிமை எப்படி உட்காருவானோ அப்படி நான் உட்காருகிறேன். வ ஆகுலு கமா யகுலுல் அப்து, ஒரு அடிமை எப்படி சாப்பிடுகிறானோ அப்படி நான் சாப்பிடுகிறேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இந்த ஒரு விஷயம் மட்டுமல்ல, எல்லா விஷயங்களையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நேரங்களிலும் பணிவுதான் காட்டியிருக்கிறார். குறிப்பாக ஃபத்ஹு மக்காவின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி வாகையை சூடி மக்காவிற்கு வரும் பொழுது தலை குனிஞ்சுதான் வந்தாங்க, பணிவோடு தான் வந்தாங்க. ரசூலுல்லாஹ் நமக்கு ஒரு உயர்வு கிடைக்கும் பொழுது அந்த இடத்தில் நமக்கு வர வேண்டிய ஒரு விஷயம் பணிவு. இன்னும் சொல்ல போனால் சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், யாராவது புதுசா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வந்து இதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்வை பார்க்காதவங்க ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு நேரம் வந்து ரசூலுல்லாஹ்வை பார்க்கணும் அப்படின்னா சபை முடியும் போது சஹாபாக்கள்கிட்ட கேட்டு யார் ரசூலுல்லாஹ்னு கேட்டா அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ எனக்கு இந்த சபையை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்தை அமைச்சு கொடுத்து பேசிட்டு இருக்கிறான் இல்லையா, இது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இல்லை. எல்லோரும் சரிக்கு சமமாக உட்கார்ந்து வெளியிலிருந்து வந்தவர் யார் ரசூலுல்லாஹ்னு தெரியாம இருக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு பணிவை பேணியிருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மதீனத்து அடிமைகள், மதீனால சில அடிமைகள் இருப்பாங்க இல்லையா, அந்த அடிமைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் பழகுகிற விதத்தை பற்றி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொல்றாங்க. சில அடிமைகள் வருவாங்க, அடிமைகளுடைய குழந்தைகள் வருவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடிப்பாங்க. கையை பிடிச்சிட்டு அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ அவங்க கூடயே ரசூலுல்லாஹ் போவாங்க. இன்னைக்கு நம்ம கூட, அதாவது நம்ம இடத்தில் வேலை செய்யக்கூடியவர்களிடத்தில் நம்ம எப்படி நடத்துறோம்? நமக்கு கீழே ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு அப்படிங்கிறத விட நீங்கள் வெளிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எஜமானனுக்கும் தொழிலாளிக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஒரு விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நாம் பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நிலைகளிலும் தன்னுடைய பணிவை வெளிப்படுத்திய வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களை தொடர்ந்து வந்த சஹாபாக்களும் அதுதான். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல அவங்களுக்கு முகத்துக்கு முன்னாடி யாராச்சும் புகழ்ந்துட்டாங்க, நீங்க இப்படிப்பட்டவங்க, அல்லாஹ் உங்களை இவ்வளவு உயர்த்தி வச்சிருக்கிறார், இந்த மாதிரி உள்ள விஷயங்களை அவர்கள் முன்னாடி சொல்லும் பொழுது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், கான இதா மதஹ ஃபீ வஜ்ஹிஹி அவ் அஸ்னா நாஸ் அலைஹி. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு முன்னாடி யாராச்சும் புகழ்ந்தாங்கன்னா உடனே அவங்க துஆ செய்வாங்க, அல்லாஹும்ம இன்னக அஅலமு பி மின் நஃப்ஸி, யா அல்லாஹ் என்னை பற்றி என்னை விட உனக்கு நல்லா தெரியும்.
அதற்கு சொல்லுகிறார்கள், நான் யாருன்னு அவங்கள விட எனக்கு நல்லா தெரியும். பல விஷயங்கள் நமக்கு உள்ள, அதாவது ஒரு ஆள் வெளிப்படையில் பார்க்கும் பொழுது அவர்களுடைய பர்சனல் நிறைய விஷயங்கள் இருக்கும். வெளிப்படையில் பார்க்கும் பொழுது அழகாக தெரியலாம், செயல்பாடுகள் அழகாக இருக்கலாம். ஆனால் அவருடைய ரகசியம் என்ன, அதாவது ரகசியமாக இருக்கும் பொழுது அவர்கள் செய்த விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கும் ரப்புக்குமானது. அதை அபூபக்கர் சித்திக் சொல்லி காட்டுறாங்க, என்னுடைய விஷயங்கள் அவர்களை விட எனக்கு நல்லா தெரியும். அல்லாஹும்ம ஜஅல்னி கைரம் மிம்மா யதுன்னூன், யா அல்லாஹ் இவர்கள் என்ன பற்றி நினைக்கிறாங்களோ அதை விட என்னை கைராக்கிடு. அவங்க புகழ்றாங்க இல்லையா, அதை விட என்னை உயர்வாக்க நான் தாழ்வாகவே இருக்கிறேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க. அதற்கு அடுத்ததாக வஃபிர்லி மா லா யஅலமூன், இவங்களுக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்கள் என்கிட்ட இருக்குது, அதை நீங்க மன்னிச்சிடு அப்படின்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. இன்னைக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குணங்கள்ல நம்ம எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படிங்கிறது தான் நமக்கு, நாம் எந்த ஒரு தவறு செய்யலை, நான் எந்த ஒரு பாவமும் செய்யலை அப்படிங்கிறது தான். ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் படித்த ஒரு வைத்தை பற்றி சொல்றாங்க, கைஃப ஹாலி யா இலாஹி லைஸ லீ கைருல் அமல், யா அல்லாஹ் மறுமை நாளில் என்னுடைய நிலைமை என்ன, என்னிடத்தில் எந்த நல்ல அமலுமே இல்லையே அப்படின்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு படிக்கிறாங்க. சூ அமாலி கஸீருன் ஜாது தாஅதி கலீல், என்னிடத்தில் பாவங்கள் நிறைய இருக்கிறது, நன்மைகள் குறைவாக இருக்கிறது என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு படிக்கிறாங்க. யாருங்க, இத்தனைக்கும் நபிமார்களுக்கு அடுத்து இந்த உலகத்தில் சிறந்த மனிதர் என்று சொன்னார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. அவர்கள் தன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க, தன்னை தாழ்வாவே தான் நினைக்கிறாங்க. அந்த ஒரு நினைப்பு தான், ஒருவர் எந்த அளவுக்கு தாழ்ந்து வருகிறாரோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா உயர்த்துவாங்க. சரி, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், குதுபால இருக்கும்போது சொல்றாங்க, யா அய்யுஹன் நாஸ் தவாதஉ, மக்களே நீங்கள் பணிவாக நடந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னி சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் மன் தவாதஅ ரஃபஅஹு அல்லாஹ், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கேட்டிருக்கிறேன், யார் பணிவாக இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் உயர்த்துகிறார். இந்த பணிவை எல்லா இடங்களிலும் எந்த ஒரு இடத்தை வெற்றி கொண்டாலும் சரி, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டது. அந்த வெற்றி கொள்ளப்பட்ட சமயத்திலும் பைத்துல் முகத்தஸுக்குள்ள போகும் பொழுது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சரி, கூட வந்த சஹாபாக்களும் சரி, தலை குனிஞ்சு தான் போனாங்க. இன்னைக்கு நம்ம ஜெயிச்சுட்டா எல்லாத்தையும் நம்ம பார்க்கறது, எப்படி பார்க்கறாங்க எல்லாம், நான் எப்படி இருக்கிறேன், இந்த ஒரு குணம் இருக்கிறது நம்ம இடத்துல. இந்த குணம் நம்ம இடத்துல இருந்து மாற வேண்டும். இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள்ல வயசானவங்க, வயசு கம்மியானவங்க, இதை வச்சு நம்ம சில ஏற்றத்தாழ்வுகள் பார்க்குறோம் இல்லையா, இதையும் கூட சாலிஹ்கள் விரும்பினது கிடையாது. முத்ரிஃப் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய ஒரு முஹத்திஸ், அதாவது தாபீன், ஹிஜ்ரி 100க்கு முன்னாடி 96ல் வஃபாத்தானவங்க முத்ரிஃப் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் எந்த ஒரு மனிதரையும் எந்த ஒரு முஸ்லீமையும் பார்க்கும் பொழுது நான் அவரை விட சிறந்தவன் என்று நான் எப்போதும் நினைச்சது கிடையாது. எந்த ஒரு முஸ்லீமை பார்த்தாலும் நான் அவரை விட சிறந்தவன் அப்படின்னு நான் நினைச்சது கிடையாது. சொல்றாங்க, என்னை விட பெரிய ஆளை பார்த்தா, என்னை விட வயசுல மூத்தவங்களை பார்த்தா நான் என்ன நினைப்பேன், என்னை விட அதிக காலம் வாழ்ந்திருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நன்மைகள் அதிகமாக இருக்கும். சரி, அவங்கள விட சின்னவங்களை பார்த்தா, என்னை விட சிறியவர்களை நான் பார்த்தால் அந்த இடத்துல அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் என்னை விட குறைந்த காலம் வாழ்ந்திருக்கிறார், அதிகமான பாவங்கள் செய்வதற்கு வாய்ப்பில்லை, பாவங்களில் என்னை விட குறைந்தவர்கள், நான் பாவத்தில் அவரை விட பெரிய ஆளா இருக்கிறேன், நான் தாழ்ந்தவன் என்று சின்ன வயசுக்காரங்களை பார்த்தாலும் நினைப்பாங்க. அப்படியானால் அந்த சாலிஹ்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு, அவருடைய எண்ணம், எந்த நேரத்தில் நம்ம பெரியவங்க, நம்ம உயர்ந்திருக்கிறோம், மற்றவங்களாம் தாழ்ந்தவங்க எங்க நினைப்பு வருதோ
அந்த இடத்தில் இறைவனுடைய நெருக்கத்தை விட்டு நாம் தூரம் வந்தோம். குறிப்பாக பெரியவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, உதாரணத்திற்கு அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சமகாலத்தில் வாழ்ந்தவங்க தான் ஷகீகுல் பல்கி ரலியல்லாஹு அன்ஹு. இரண்டு பேருக்கு வயது வித்தியாசம் இருக்குது. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு பெரியவங்க, ஷகீகுல் பல்கி ரலியல்லாஹு அன்ஹு சின்னவங்க. ஆனால் இந்த இரண்டு பேரும் அந்த காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஆட்கள். அதாவது இவங்களை பார்க்கறதுக்கு ஆசைப்படாத ஆடே இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருந்தாங்க. அந்த இரண்டு பேரும் ஒரே சபையில் ஒன்று கூடுகிறார்கள். அந்த சபையை முடியும் பொழுது துவா கேட்கும். துவா ஓதுகிற சமயம் வரும் பொழுது அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஷகீகுல் பல்கி ரலியல்லாஹு அன்ஹு துவா ஓதுங்க. சின்னவங்க அவங்கள துவா ஓத சொல்றாங்க. இப்போ இதை பார்த்த அப்துல்லாஹ் ஷகீகுல் பல்கி ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னை விட மூத்தவங்க நீங்கள் ஓதுறது தான் சரி அப்படின்னு அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. பதிலுக்கு அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னை விட குறைந்த காலம் தான் நீங்கள் வாழ்ந்துருக்கிறீங்க, உங்களுடைய பாவங்கள் குறைவாக இருக்கும், நான் பாவம் அதிகமாக செஞ்சுருக்கிறேன், பாவம் குறைவாக இருக்கிறதுனால அல்லாஹ் தஆலா உங்களுடைய துவாவை கபூலாக்குவான், நீங்கள் துவா செய்யுங்க. பதிலுக்கு ஷகீகுல் பல்கி ரலியல்லாஹு சொல்கிறார்கள், இல்லை இல்லை, என்னை விட அதிக காலம் வாழ்ந்தவர்கள், அதிகமான நல்ல விஷயங்களை பார்த்தவர்கள் நீங்கள், என்னை விட ரமலானை அதிகமாக அடைந்தவர்கள், லைலத்துல் கத்ரை அதிகமாக அடைந்தவர்கள், இப்படி என்னென்னவெல்லாம் இருக்குதோ எல்லா விஷயங்களிலும் உயர்ந்து நீங்கள் இருக்கிறீங்க, என்ற நல்ல அமல்கள் நிறைய செஞ்சுருக்கிறீங்க, நீங்கள் துவா செய்யறதுதான் சரி. நாம் ஒருவரை உயர்த்தி மதிப்பிடுவதும் சரி, ஒருவரை தாழ்த்தி மதிப்பிடுவதும் சரி, அது நம்முடைய எண்ணத்தில் தான் இருக்குது. நம்முடைய எண்ணங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த எண்ணங்களை நாம் சீர்படுத்த வேண்டும். சின்ன உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா, ஒரு பணக்காரர் ஒரு ஏழைன்னு வச்சுக்கோங்க. ஒரு பணக்காரர் இருக்கிறாரு, ஒரு ஏழை. இப்போ இந்த பணக்காரரிடத்தில் அந்த ஏழையை பற்றி போய் கேட்க போனால் என்ன சொல்லுவார்? அந்த பணக்காரர் என்ன சொல்லுவார்? இவர் ஒழுங்கா உழைக்கலை, ஒழுங்கா வேலை செய்யலை, ஒழுங்கான முறையில் சம்பாதிக்கலை, அதனால இவர் இப்படி இருக்கிறார். நான் நல்லா சம்பாதிச்சிருக்கிறேன், நான் நல்ல வேலை செஞ்சிருக்கிறேன், நான் உயர்ந்திருக்கிறேன். இதுதான் இவர் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். இவர் தன்னை உயர்த்தி பார்க்கிறாரு, அவரை குறை சொல்றதுங்கிறது ரெண்டாவது. தன்னை உயர்வாக பார்க்கிற, நான் சரியா இருக்கிறேன், அவர் தப்பா இருக்கிறார், அதனால கீழே இருக்கிறாரு. இதே அந்த ஏழைட்ட போய் கேட்டீங்கன்னு வைங்க, ஒரே வார்த்தையில முடிச்சிருவார். அவர் சம்பாதிச்சது நான் ஹராமில் சம்பாதிச்சிருக்காரு, ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிடுவார். இதுதான் இவர்களுடைய எண்ணம். ஆனால் இந்த எண்ணங்கள் எப்படி மாற வேண்டும்? ஒரு பணக்காரர்களிடம் போய் பேசும் பொழுது அவர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை இது, அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய ஃபضல்ல கொடுத்திருக்கிறான். இதே அவர் அந்த ஏழையாக இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய வார்த்தை, சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? அல்லாஹ் எனக்கு இதை தான் நாடி இருக்கிறான், அல்லாஹ் நாடுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது போன்ற எண்ணங்கள் அமையுமானால் எல்லா நிலைகளிலும் இறைவனுக்கு ஷுக்ர் உள்ளவர்களாக வாழ முடியும். அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா அந்த எண்ணங்களின் மூலமாக நம்மை உயர்த்தியும் வைக்கிறான். சரி, இந்த பணிவு சொல்லிட்டு வரோம் இல்லையா? இந்த பணிவு என்று வரும் பொழுது சூஃபியாக்கிற இடத்துல பணிவுக்கு அடையாளம் யார் அப்படின்னா ஒரே ஒரு ஆளை தான் குறிப்பிட்டு சொல்ல முடியும். இவங்களை விட பரிவான ஆள் யாரும் பார்க்க முடியாது. அப்படி ஹஜ்ரத் குத்துபுல் அக்தாப் சுல்தான் அல் ஆரிஃபீன் அஸ்ஸையீத் அஹ்மத் கபீருல் ரிஃபாஇ ரலியல்லாஹு தஆலா, இவர்களை பற்றி போன வருஷம் கூட பேசியிருக்கிறோம், 2 ஜும்மா பேசியிருக்கிறோம். அவருடைய பணிவு என்ன, அவங்க மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள். அவர்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் எல்லா இடங்களிலும் பணிவு. எந்த அளவுக்குன்னா, இந்த உலகத்திலேயே சூஃபியா கண்டத்தில் 4 குத்துகுமார்கள் இருக்கிறாங்க. எத்தனை குத்துகுமார்கள் வந்தாலும் சரி, அவங்களுக்கு தலைமையாக ஒரு 4 பேரை சொல்றாங்க சூஃபியாக்கள். அதில் முதல் நபர் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு, இரண்டாவது சுல்தான் ஆரிஃபீன் அஸ்ஸையீத் அஹ்மத் கபீருல் ரிஃபாஇ ரலியல்லாஹு, மூன்றாவது சையதுனா அஹ்மத் அல் பதவி ரலியல்லாஹு தஆலா, நான்காவது சையதுனா இப்ராஹிம் அத்-தஸ்ஸூகி ரலியல்லாஹு தஆலா,
இந்த 4 பேர்ல ஒரு ஆளா யார் இடம் பெறாங்க? அஹ்மது கபீர் ரிஃபாயி. அவர்களிடத்துல கேட்கப்படுகிறது, இவ்வளவு பெரிய அந்தஸ்துக்கு நீங்க இருக்கிறீங்க இல்லையா, இது இந்த அந்தஸ்து அடைந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, நான் எந்த ஒரு மனிதனை இல்லை, எந்த ஒரு படைப்பையும் நான் தாழ்வாக நினைச்சது கிடையாது. அந்த படைப்பை விட நான் உயர்ந்தவன், இந்த படைப்பை விட உயர்ந்தவன் நான் நினைச்சது கிடையாது. எல்லா படைப்புகளை விடவும் நான் தாழ்ந்தவன் என்று நான் நினைப்பேன். அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தியை சொல்கிறார்கள். ஒரு முறை நான் அசர் தொழுக போகும் பொழுது, அசர் தொழுக போயிட்டு இருக்கிறேன், போற வழியில வயல், அந்த வயலை கடந்துலாம் நான் பள்ளிக்கு போனோம். அப்படி வேகமா போயிட்டு இருக்கும் பொழுது அந்த வயல்ல நான் பார்த்துருக்கணும், அந்த பாத்தி மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க, அதுல நடக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆள் நடக்கிற மாதிரி தான் இடம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, அதை நான் கடந்து போறேன். அப்படி கடந்து போகும் பொழுது எதிரில் ஒரு நாய் வருது. எதிரில் ஒரு நாய் வந்து அதே பாதையில் வருது. அது முன்னாடி நிற்கிது, நான் இங்கே நிற்கிறேன். ஒன்று அது இறங்கி எனக்கு வழி விடணும், அல்லது நான் இறங்கி அதுக்கு வழி விடணும். அந்த நாய் என்ன நினைக்குது, நான் இறங்கி வழி விடுவேன்னு அது நிற்கிது. நான் எதுக்கு நிற்கிறேன், அந்த நாய் கொஞ்சம் வழி கொடுத்தா நான் போயிடலான்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நேரம் ஆகிட்டு இருக்கு, நின்றுக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல இறைவனிடத்தில் துவா செய்கிறார்கள், யாருந்தா இந்த நாயிட்ட பேசி நான் சமாதானம் படுத்தி அனுப்பிட்டா பரவாயில்லையே, நான் போயிடுவேன் இந்த இடத்த விட்டு அப்படின்னு நினைக்கிறேன். நினைச்சிட்டு அந்த நாயை பார்த்து சொல்றாங்க, உனக்கு தொழுகை கடமை இல்லை. உனக்கு யாருக்கு? நாய்க்கு. எனக்கு அதாவது உனக்கு தொழுகை கடமை இல்லை, நீ விலகிட்டீங்கன்னா நான் போயிடுவேன், நான் தொழுக போகணும். நான் ஒரு வேளை இறங்கி உனக்கு வழி விட்டேன்னா என்னுடைய துணி அழுக்காயிரம், நான் தொழுக முடியாது. பதிலுக்கு அந்த நாய் பேசுகிறது. அஹ்மது கபீர் ரிஃபாயி நாம் பற்றி சொல்லும்போது சொல்றாங்க, பறவைகள், விலங்குகள், ஏன் மரம் மட்டை கூட பேசுவாங்க, அதனுடைய தஸ்பீகளை, அதனுடைய பேச்சுகளை கேட்பாங்க. இப்போ அந்த நாய் ஒரு பதில் சொல்லுது. அந்த பதிலை கேட்டு அஹ்மது கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு கீழே இறங்கி அந்த நாய் வழி விட்டாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்கோம்? பதிலுக்கு அந்த நாய் சொல்கிறது, சரி என் மேலே தொழுகை கடமை இல்லை தான், நான் இறங்கி வழி விட்டேன்னா நான் போகிற வழியில் ஏதாச்சும் ஒரு தண்ணியில் நான் கழுவிட்டு போயிடுவேன். இதை நீங்கள் இறங்கி வழி விட்டீங்கன்னா நீங்கள் போய் உங்களுடைய துணியை கழுவி நீங்கள் சுத்தப்படுத்தி நீங்கள் போயிடலாம். ஆனால் இதுக்கு மாற்றமாக இந்த இடத்துல இறங்கி போகிறதுக்கு நீ தான் தகுதியானவன், அதாவது உங்களுக்கு இந்த இடத்துல நடந்து போகிறதுக்கு தகுதி இருக்குது, எனக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு பெருமை இருக்குன்னு அர்த்தம். அந்த பெருமையை எந்த தண்ணீரை கொண்டும் சுத்தம் செய்ய முடியாது. அந்த பெருமை இந்த அழுக்கை விட மிகப்பெரிய அழுக்கு அப்படின்னு அந்த நாய் சொல்லுங்க. இதை கேட்டு அஹ்மது கபீர் ரிஃபாயி இறங்கி வழிவிடுறாங்க. இப்படி வாழ்ந்தவர்கள் சூஃபியாக்கள் வழிமாறுகள். எந்த இடத்திலும் அவர்களுக்கான பெருமையை தேடிக்கொண்டதில்லை. எல்லா இடங்களிலும் தன்னை தான் தாழ்வாக நினைப்பார்கள். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் தவால அரஃபஅஹுல்லாஹ், யார் தன்னை தாழ்த்தி கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா உயர்த்தி வைப்பான். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பொறுத்தவரையிலும் ஒருவரை நாம் பார்க்கும் பொழுது அவர்கிட்ட ஏதாச்சும் ஒரு குறை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குறையை நம்ம பார்த்த உடனே அந்த குறையை வச்சு ஒரு பட்டம் பேர் இருக்கும். ஒரு ஆள் உயரம் கம்மியாக இருக்கிறாருன்னா அவருக்கு அந்த அதாவது அவர் பேரோட சேர்த்து இந்த பேரை சேர்த்து சொல்லுவோம். ஒரு ஆள் கருப்பாக இருக்கிறாருன்னா அந்த கருப்போட சேர்த்து ஒரு பேர் சேர்த்து சொல்லுவோம். இது நம்முடைய தன்மை. இந்த ஒரு சூழ்நிலை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்திடுவானாக. இந்த குறைகளை கண்டு யார் மற்றவர்களை விமர்சிக்கிறார்களோ, இறைவன் படைத்த விஷயம், அவைகளை வைத்து யார் குறை சொல்லுகிறார்களோ, குறை காண்கிறார்களோ, அவர்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் ஒருவரை தவறான முறையில் பேசுகிறாரோ, ஒரு நோய் வந்திருக்குது, ஒரு உதாரணத்திற்கு ஒரு ஆளுக்கு உடம்புல தோல் நோய் வந்திருக்குது, அதை சுட்டி காட்டும் விதமாக ஒரு வார்த்தையை சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவரை நீங்கள் பழிக்கும் பொழுது எதை வைத்து நீங்கள் பழிக்கிறீர்களோ
அது உங்களுக்கு வராமல் உங்களுக்கு மௌத்து வராது. ஒருவருக்கு தோல் நோய் இருக்குன்னு நீங்கள் படிக்கிறீங்கன்னா அந்த படிப்பின் காரணமாக அல்லாஹ் தஆலா அதை உங்களுக்கு கொடுத்துருவான்றாங்க. அவர்களுடைய கால சூழ்நிலைகளில் வாழ்ந்தவர்களை பற்றி சொல்லும் பொழுது அவங்க எப்படி நடந்திருக்கிறாங்க அப்படின்னா, அன்றைய காலத்து அரசருக்கு என்ன சொத்து இருக்குமோ அந்த சொத்துல 4 ஒரு பங்கு அஹ்மது கபீர் ரிஃபாயி தான். ஆனால் அவர்கள் வாழ்க்கை முழுக்க ஒரே உடை, அதை மாற்றணும் அதில் கழுகணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்தால் ஒரு துணியை கட்டிட்டு அதை துவைச்சு தன்னுடைய மேலேயே போட்டுக்குவாங்க, போட்டு அதை வெயிலில் காய வைப்பாங்க. சரி, அவ்வளவு சித்த வச்சு என்ன பண்ணாங்க? அதற்கு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், அன்றைய காலத்தில் யாரையெல்லாம் சமூகம் ஒதுக்கி வைத்ததோ, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தோல் நோய்க்காரங்க அல்லது விலங்குகள், நாய் சம்பந்தமா பல விஷயங்கள் அஹ்மது கபீர் ரிஃபாயினுடைய வாழ்க்கையில் இருக்கு. தோல் நோய்க்காரங்க, நோயாளிகள், இன்னும் சொல்ல போனா வயது முதிர்ந்தவர்கள். இப்போ வயது முதிர்ந்தவர்கள் அப்படின்னு வரும்போது இந்த கால சூழ்நிலைகளை பார்த்தா பெரியவங்களை மதிக்கிறதுங்கிறது குறைஞ்சிருச்சு. வயசானவங்களை பார்த்தா ஒரு வார்த்தை இருக்குது, பெருசு போது. இதுதான் இன்றைய சூழ்நிலைகளில் இன்றைய காலத்துடைய இளைஞர்களுடைய நிலைமை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை வச்சு அஹ்மது கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு ஒரு விஷயத்தை சொல்றாங்க, நீங்க பெரியவங்களை மதிச்சீங்கன்னா உங்களுடைய ஹயாத்தை அல்லாஹ் தஆலா நீளமாக்குவான். இரண்டாவதாக சொல்கிறார்கள், உங்களை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் கண்ணியமாக வாழ வைப்பான். நம்முடைய சமூகத்தில் கண்ணியம் இல்லை, அதுக்கு காரணம் என்ன? பெரியவங்களை மதிக்கிறது இல்லை. 2 விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை வச்சு தான் இவங்களே சொல்றாங்க, நீங்கள் பெரியவர்களை மதித்தீர்களே ஆனால் ஒரு காலம் இருந்தது, பெரியவங்க போனாங்கன்னா தாண்டி போக மாட்டாங்க, அவங்க போட்டு நம்ம பின்னாடி போகலாம் அப்படின்னு. ஆனால் இந்த கால சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இவர் எப்போ போய் நம்ம எப்போ போகிறது, இதுதான் நம்முடைய நிலைமை. அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் பெரியவர்களை நீங்கள் மதிக்கும் பொழுது உங்களுடைய ஹயாத்தை அல்லாஹ் தஆலா நீளமாக்குகிறார், உங்களை கண்ணியமான முறையில் வாழ வைக்கிறார். அது சீனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், மா அக்ரம ஷாபுன் ஷைഖன் லிசின்னிஹி, எந்த ஒரு வாலிபரும் வயோதிகரை கண்ணியப்படுத்தவில்லை, இல்லா கய்யரல்லாஹு லஹு மை யுக்ரிமஹு இந்த சின்னி, அவருக்கு வயசாகும் பொழுது அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தியே தவிர அல்லாஹ் தஆலா அவர்களை வீணாக்குவதில்லை. நம்ம பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுத்தா நம்மளை மதிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை பின்னாடி எல்லாம் வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லை, நாம வயசாகும் போது ஒரு வார்த்தை இருக்கு ஹதீஸ்ல, இதை வைத்து சொல்கிறார்கள், உங்களுக்கு அதிகமான வயசு கிடைக்கும், ஆயுள் அதிகமாகும், நீங்க பெரியவங்களை மதிங்கன்றான். அல்லாஹ் தஆலா நம்ம இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் எல்லா நிலைகளிலும் இறைவனுடைய அடிமை என்ற சிந்தனையோடு பணிவோடு வாழக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா தந்திருவானாக. பணிவோடு வாழ்ந்தவர்களை அல்லாஹ் தஆலா எந்த விதத்தில் நாம் உயர்த்தி வைத்திருக்கிறானோ அதே போன்று நம்மையும் நம்முடைய இந்த சமூகத்தையும் அல்லாஹ் தஆலா உயர்த்தி வைப்பானாக. எல்லா நிலைகளிலும் பணிவை கடைபிடிக்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா தந்திருவானாக. இறையிலமாம் கஅபா ஷரீஃபையும் இறைத்துவரின் பூங்காமான ரௌதா ஷரீஃபையும் நம்முடைய வாழ்க்கையில் பலமுறை கண்டு தரிசிக்கக்கூடிய பேரின் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் நம்மை சார்ந்த அனைவருக்கும் தந்திருவானாக. இந்த ஜும்மாவுடைய சபையில் நாம் எப்படி ஒன்று கூடியிருக்கிறோமோ அதே போன்று நாளை மறுமையில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தை உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஒன்று கூட்டுவானாக என்ற நல்ல துஆவுடன் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.